இதுக்கப்புறம் என்னடா பிக் பாஸ் ஓடும், தெளிவாக தெரிஞ்சிச்சு கேமரா வைக்க போகிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கானுங்க, அப்புறம் எப்படி இதுக்கப்புறம் எவன் பார்ப்பான் அப்படின்றத உடைக்கிற மாதிரி ஒரு சீசன் வந்தது. என்ன சீசன்னா அந்த சாண்டி, கவின், அப்புறமா இந்த முகின், இந்த சீசன் வந்ததுல பயங்கர என்டர்டெயின். பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்ட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்கிரிப்டான்றது நம்மளுக்கு அது ஒரு மித்து மாதிரி தான். அது நிறைய பேர் ஸ்கிரிப்டுன்றாங்க, ஸ்கிரிப்ட் இல்லைன்றாங்க. டபிள்யூடபிள்யூமே ஸ்கிரிப்ட் தான். முக்கால்வாசி பேர் அதான் சொல்கிறாங்க, ஸ்கிரிப்ட் தான். பட் ஆனால் அதை நம்ம என்டர்டெயின் பண்ணுது. ஸோ இந்த டைம் இப்படி அடிப்பான், இந்த டைம் அப்படியே பண்ணுவோம்னா சேம் இந்த பிக் பாஸ் அப்படிதான். ஸ்கிரிப்டாக இருந்தாலுமே அந்த சீசன் தெரியுமா, சாண்டி சீசன் பயங்கர என்டர்டெய்னர். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ப்ரோமோ வந்துகிட்டே இருக்கும். என்ன சொல்கிறது, அடுத்த ப்ரோமோ எப்போ அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது வந்து பர்பஸாகவே இல்லை, ரொம்ப ஒரு கனெக்டடாகவே இருந்தது. நம்மளுக்கு பயங்கர என்டர்டெய்னராக இருந்தது சீசனு. அந்த சீசன் எல்லாரும் அடிச்சு தூக்கி சாண்டி தான் வின்னர் அப்படின்னு நினைக்கும் போது கடைசி வாரத்தில் முகின் ராவ் வந்து ஒரு ஆல்பம் சாங் பாடி விடுறாரு. அந்த சத்தியமா அப்படின்னு ஒரு சாங்கை பாடி விட்டுருவாரு. பயங்கர வைரல் ஆகி டைட்டில் வின்னராகவே ஆகிட்டார் அவர். வேற லெவலில் கலாச்சிருப்பாங்க. அந்த சீசன் வந்து சாண்டியே கலாச்சிருப்பார். ஏன்டா கஷ்டப்பட்டு நாங்கள் டைட்டில் வின் ஆகிறதுக்கு பாடுபட்டால் கடைசி ஒரு பாட்டு பாடி வின் ஆகிட்டியாடா அப்படின்ற மாதிரிலாம் கலாச்சிருப்பாங்க. அப்படி பிக் பாஸை பார்த்து ஃபாலோ பண்ணி அப்படி ஒரு என்டர்டெய்னராக வந்து வீக்கெண்ட் ஆனால் கமல் சார் எப்போ வருவார் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து அந்த ப்ரோமோ வீக்கெண்டில் யாரை தீச்சு விடுவார் அப்படின்னு காத்துட்டு இருந்த பார்த்த பிக் பாஸ் ஃபேன்